திரு வில்சன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு ஒருமித்த குரல்ல எதிர்கட்சிகள் வலியுறுத்துறாங்க. ஆனா ஒரு முறை போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு தாவேகா அரசு எடுத்த முடிவுக்கு எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரல்ல எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த முடிவை குறைந்தபட்சம் அனுமதிச்சிருக்கணுமா? அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணுமா? இல்லை, 1980களில் 70களில் 90களெல்லாம் 100 முறைக்கு மேலே பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு. அதற்கு பிறகு 1990 இப்போ ஜீவசாபதி சொன்ன மாதிரி பொன்னுசாமி ரெட்டியார் அவரும் ரங்கநாதன் அவர்களும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு சேர்ந்து முதலமைச்சராக இருந்த 3 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டது. அப்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ரங்கநாத் மிஸ்ரா 1990 மே 4 ஒரு கண்டிஷன் கொடுக்குறார். 1 மாதத்துக்குள்ள காவிரி நடுவர் மன்றத்தை அமைக்கணும். 1 மாதம்தான் டைம். அப்போ வழக்கறிஞரும் கேட்குறாரு 6 மாதம் டைம்னு. முடியாது, 1 மாதம்தான் டைம். அப்பொழுதுதான் விபி சிங் அமைக்கிறார். 90லேருந்து கிட்டத்தட்ட போராட்டம். காவிரி நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பு, அப்புறம் 93 அதற்கு பிறகு 2007 இறுதி தீர்ப்பு, 2018 பிப்ரவரி 16 28 ஆண்டுகள் கழிச்சு எந்த ரங்கநாத் மிஸ்ரா காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொன்ன தீர்ப்பு கொடுத்தாரோ 20 ஆண்டுகள் கழித்து அதே உச்சநீதிமன்றத்தில் அவருடைய மருமகனாக இருக்கிற தீபக் மிஸ்ரா தலைமையில் இருக்கிற குழு அமர்வு, அந்த அமர்வு இறுதி தீர்ப்பை கொடுக்குறாங்க. 177 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு வேணும். அப்போ பாருங்கள், இயற்கையாக மாமனார் கொடுக்குறாரு, அடுத்து மருமகன் 28 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்குறாங்க. எப்படி பென்னிக்குக்கு ஒரு நியாயத்தை கொடுத்தாரோ அந்த மாதிரி. இப்போ இந்த தீர்ப்பை வச்சுட்டு இதற்கு முன்னாடியே நீதிமன்றங்களே நிறைய தடவை சொல்லிச்சு. எப்படி டைவர்ஸ் கேஸில் கவுன்சிலிங் போக சொல்லுவாங்களோ அது போல் கவுன்சிலிங் போக சொல்லிச்சு. நீதிமன்ற டைரக்ஷன்லேயே கூட 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடந்து அதெல்லாம் தோல்வியில் முடிஞ்சுதான் இறுதி தீர்ப்பு. 2 மாநிலத்திலையும் புதிய முதல்வர்கள் 2 பேரும் ஒரு முறை பேசுறதுல என்ன தவறுன்னு மணிசாரிக்கு இப்போ நீங்க அது சொல்றது, இப்போ நீங்க அதை ஏத்துக்கலாம். இப்போ என்னன்னா, ஒரு முறை பேசுறதுல என்ன தவறுனா ஒண்ணு செய்யலாம். அவரை முதல்ல இங்க வர சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட மக்களை பணியூர்ல கூப்பிட்டு பாக்குறது இல்ல சார். இதுக்கு பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டு விவசாயிகள். கொடுக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இது கரூர் விவகாரம் கிடையாது. பணியூர்ல கூப்பிட்டு பாக்குறதுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இல்லைன்னா தூய்மை பணியாளர்களே யாரும் கிடையாது பணியூர்ல கூப்பிட்டு பாக்குறதுக்கு. இது பாதிக்கப்பட்ட மக்களை அப்படி நீங்க பேசணும், அப்படி புரட்சி பண்ணணும், மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து நாங்க போகணும்னு நினைக்கிறீங்களா? சிவகுமார் அவர்களே முதலமைச்சரை இங்க கூப்பிடுங்க. இங்க ஹெலிகாப்டர்ல பார்க்க சொல்லுங்க. இங்க இருக்கிற 6.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி இன்றைக்கு 3 லட்சம் ஏக்கராக குறைந்துட்டு. இதை பார்க்க சொல்லுங்க. இதை பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்க போய் பாருங்க. வேண்டான்னு சொல்ல, அதை எடுங்க. அந்த முன்னெடுப்பு எடுக்காம இதையும் வெளிப்படையாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் சொல்லாம, ஊடகங்களையும் சொல்லாம, பத்திரிகையும் சொல்லாம, என்ன செய்றீங்கன்னு யாருக்குமே தெரியாம, உங்களுடைய நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் தெரியாம, வேளாண் துறை அமைச்சருக்கும் தெரியாம, அவர்களும் குழம்பி போய் எதற்காக பரம ரகசியம் 3 தடவை மூத்த அமைச்சர் யாரு, கர்நாடகால முதலமைச்சராக இருக்கிறவர், இவரோட மூத்தவர், 3 முறை நேரடியாக அவர் தான் சொன்னார். என்னன்னா, திரு விஜய் அவர்கள் வராரு, நாங்கள் அழைச்சிருக்கிறோம், வரேன்னு சொல்லியிருக்காரு, அவரை கூப்பிட்டு காமிக்க போறேன், எல்லா இடங்களும் சுத்தி காமிக்க போறேன் அப்படின்னு சொன்னதும் அவர் தான். நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு அவர்கிட்ட சொல்ல போறேன் தண்ணின்னு சொன்னதும் அவர் தான். அதற்கு பிறகு இனிமேல் வர வேண்டாம்னு சொல்லி மறுத்ததும் அவர் தான். அப்ப நம்ம முதலமைச்சர் வாய் திறந்து பேச வேணாவா? இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்க வேணாவா? என்ன நான் போய் பேச போறேன்? அவர் தண்ணி கொடுக்க மாட்டேன், அவர் வந்தார்னா தண்ணி கொடுக்க மாட்டேன்றது தான் நான் காமிக்க போறேன்றாரு. இல்ல நான் தண்ணியை கேட்க போறேன் அப்படின்னாது இவர் வாய் திறந்து சொல்லி இருக்கணுமா இல்லையா? எத்தனை நாள் சார் விவாதிக்கிறது? சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்கள்ட்ட பேசுறாரு. இல்ல சார், சட்டத்துறை அமைச்சர், நீர்வழித்துறை அமைச்சர் என்ன ஆனாரு, வேளாண் துறை அமைச்சர் என்ன ஆனாரு, எல்லாத்துக்கும் தலைமையா இருக்கிற முதன்மை அமைச்சர் முதலமைச்சர் என்ன ஆனாரு? அப்ப இதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். இது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையா இல்லையா? விவசாயிகளின் உயிர் நாடி பிரச்சனையா இல்லையா? இதுல என்ன? அதே மாதிரி சட்டமன்ற தீர்மானம் இப்ப நம்ம மணி சார் சொன்ன மாதிரி அது என்டையர்லி டிஃபரெண்ட். அது மேகதாது. அந்த அணை கட்டலாமா வேண்டாமா? தீர்ப்பு ஒண்ணுதான் 2 விஷயத்துக்கும். ஆனா அது மேகதாது அணை கட்டலாமா? இது மாத வாரியாக அவர்கள் கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்காம நிறுத்தி இருக்கிறாங்களே, அதற்கு என்ன பதில்? அதுவும் என்னன்னா, 28ஆம் தேதி ஒழுங்காற்று குழு உத்தரவு போட்டுருச்சு. என்னன்னு 3500 கனஅடி கியூபிக் ஃபீட் நீங்க அனுப்பணும். அது 4 டிஎம்சி வரும் 15 நாளைக்கு உத்தரவு போட்டு 2 நாள்ல அந்த உத்தரவை நிறைவேற்றணும்னு
ஆணையம் தெரிவிச்சிருச்சு 30ஆம் தேதி. ஆணையம் தெரிவிச்ச பிறகு 30ஆம் தேதி 31ஆம் தேதி சிவகுமார் சொல்றாரு ஒரு சொட்டு தண்ணியும் கொடுக்க முடியாது, எங்க அணைகள்ல தண்ணி இல்லன்னாரு. ஆமா 1ஆம் தேதி சொல்றாரு சார். 1ஆம் தேதி சொல்லி அடுத்த நாள் எப்படி அணை திறந்து விடுறாங்க? ஒரே நாள்ல எந்த உலகத்துல 4 அணை நிரம்பும்? கேஆர்எஸ் அணையும், கபினி அணையும், ஆரங்கி அணையும், ஹேமாவதி அணையும், 4 அணையும் ஒரே நாள்ல எப்படி நிரம்பும்? எப்படி அனுப்புறாங்க? அப்ப தண்ணி இருக்குது. தண்ணி இருந்ததை அனுப்ப விரும்பலையா? இல்லனா ஒருவேளை இவர்களுக்குள்ள ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வந்த உடனே ஒரு டிஎம்சி சாம்பிளா அனுப்பலாம்னு நினைக்கிறாங்களா? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலன்னா என்ன காரணம் அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனுமானம் என்னன்னா, இதுல ஒரு சொட்டு தண்ணி அங்கேருந்து வந்தாலும் அந்த கிரெடிட் எனக்கு வரணும், தாவேக்காக்கு வரணும், மற்றவர்களுக்கு போயிடக்கூடாது. இந்த ஒரு எண்ணம் இருக்குதா? அது அங்க ஃபெயிலியர் ஆயிட்ட உடனே இன்னைக்கு வேற மாதிரி பேச்சு இருக்குதா அப்படின்றது என்னன்னா, இன்னைக்கு இப்ப நீங்க சட்டத்துறை அமைச்சர் சொன்னார், என்ன சொல்றாரு? சிவகுமார் ஸ்டாலின் குடும்பம் சொன்னார், அந்த முதலமைச்சர் கேட்பாரு. இப்ப எதுக்கு குடும்பத்தை இழுத்தாரு? இது எவ்வளவு மோசமான வார்த்தை இது. அவங்க குடும்பம் சொன்னார்னா அவர் முதலமைச்சர் கேட்பாரா? அவங்க தான் தடுக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தடுக்கிறாங்க. குடும்பம்ன்ற வார்த்தை ஏன் சார் வருது? நீங்க அரசியல் ரீதியா பேசும்போது குடும்பம்ன்ற வார்த்தையை ஏன் கொண்டு வரீங்க? அது முக்கியமானது இல்லையா? அப்போ நீங்க அரசியல் வாரிசு இல்லைன்னா துணை முதலமைச்சரா இருந்தவர்னு சொல்லுங்க, இல்ல கனிமொழி அம்மாவை சொல்லுங்க. குடும்பம், அவங்க குடும்பம் சொன்னா அவர் கேட்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு திமுக மான நஷ்ட வழக்கே போடலாம். ஏன்னா அந்த மாதிரி அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாரு? அது எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம். நம்ம எவ்வளவு உணர்ச்சி கசமா பேசுறோம். அதாவது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதால எதுவும் ஆகுதான்றது கேள்வியே வரக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்ப சிவகுமார் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிட்டாரு, தண்ணி அனுப்பாம இருந்தாங்க. தண்ணி எப்படி வந்துச்சு? அப்ப அனைத்து கட்சி கூட்டம் ஃபெயிலியர் ஆகுது? அப்படி கிடையாது. அது நம்ம எதிரே இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பால உணர்த்துறோம். நாங்க ஒன்னாதான் இருக்கிறோம், ஒரே உணர்வா பேசுறோம். 1008 எங்களுக்கிட்ட முறைப்பாடு இருந்தாலும் சரி, பாரதி வார்த்தை சொல்லணும்னா 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் அவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையால். ஒரே சிந்தனை நாங்க இருக்கிறோம். நாங்க எங்களுடைய முதலமைச்சர் தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் தலைமையில ஒன்றா இருக்கிறோம். எல்லா கட்சியும் ஒன்றா இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம விவசாயிகளும் ஒன்றா இருக்கிறோம். இதை சொல்லக்கூடிய இடம் தான் அந்த அனைத்து கட்சி கூட்டம். இந்த நேரத்தில் நீர்வழித்துறை செயலாளரை மாத்தி இருக்கிறாங்க. நேத்து மாத்தியாச்சு காத்திருப்ப. அது காரணம் என்ன? அதுவும் யாருக்கும் தெரியாது. எதுவுமே வெளிப்படைத்தன்மை இந்த அரசாங்கத்துக்கிட்ட இல்ல அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதை இந்த அரசாங்கத்தை நம்ம ரெகக்னைஸ் பண்ணி பேச முடியும்? ராமகிருஷ்ணன் சார், வெளிப்படைத்தன்மை நிர்வாகத்தில் இல்ல, அதிகாரிகள் மாற்றம் ஏன், என்ன முடிவெடுக்கிறோம் அப்படின்றத வெளிப்படையாக வெளியே சொல்றதுல தாவேகா அரசுக்கு ஏதேனும் சிக்கல் இருக்கா? அதுக்கு முன்பு ஒரு மணி சொன்னாரு. அதாவது இப்போ கிருஷ்ணா வாட்டர்ல 2வது ட்ரைபுனல் பச்சாவத், அதாவது 1969 இது பண்ணி 73 ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா 2000 அதை நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. அதாவது அதுக்கு இன்னொரு ட்ரைபுனலும் அமைக்கப்பட்டு அப்புறம் இன்பிட்வீன் ஆந்திர பிரதேஷ் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, தெலுங்கானா உருவாகிடுது. அதனால இன்னொரு ட்ரைபுனல் இப்ப ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க, இன்னொரு ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டாங்க, சில அடிஷனல் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய காலத்தை இன்னும் இது பண்ணிட்டு இருக்காங்க. எனவே அது ஒண்ணு. பட் அவர் ஐ திங்க் மணி சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு திட்டத்திற்காக ஓகே, ஒரு நதிநீர் பிரச்சனையில இருக்கிறத நீங்க ட்ரைபுனல் கொண்டு போகலாம். ஆனா இப்போ ஒரு திட்டம் இருக்கு, மேகதாதுன்னு ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டத்திற்காக ஒரு நடுவர் மன்றத்தை உருவாக்குவது என்பது அது இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஓகே, அது ஒன்று. இரண்டாவது, சமீபத்துல இப்ப நம்ம இந்த பெண்ணையார் ரிவர் இது இருக்கு. அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க முதல்லயே என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே ட்ரைபுனல் வச்சுப்போம், வெவ்வேறு பெஞ்சஸ் மாதிரி வேணா வச்சுக்கலான்ற மாதிரி அவங்க திங்கிங் பண்றாங்களோ தெரியல. அதை இப்போ அந்த பில் பாஸ் ஆகல. அவங்க கொண்டு வந்தாங்க 2019 வாக்குல, பட் அது பாஸ் ஆகல. இப்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்ணையாருக்காக சுப்ரீம் கோர்ட் ட்ரைபுனல் வைங்கன்னு சொல்லி இத்தனை காலக்கெடு எல்லாம் கொடுத்தாங்க. இல்ல அதெல்லாம் பேச்ச கேக்குறவங்களுக்கு தானே. இல்ல ஆமா இல்ல உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் காலக்கெடு நியமித்தது மத்திய அரசுக்கு. மத்திய அரசு அது அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா மகாதயி ரிவர் ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு ட்ரைபுனல் இருக்கு.
அந்த ட்ரைபுனலோட இந்த ட்ரைபுனல் இந்த பிரச்சனையை சேர்க்கலாம்னு சொல்றாங்க. இப்போ ஒருவேளை மேகதாதுவையும் எடுத்துட்டாங்கன்னா அதுவும் அந்த ட்ரைபுனல், இப்ப அந்த ட்ரைபுனல் உட்கார்ந்தே எங்கேயோ உட்காருது. அதனால இப்ப நம்ம வந்து கோவா மகாராஷ்டிராவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கணும். எனவே அது ஒரு சிக்கலான, அதாவது மத்திய அரசுக்கு இந்த ட்ரைபுனல்ல வந்து வச்சுக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. வைத்துக் கொண்டாலும் ஒரே ஒரு ட்ரைபுனல் வச்சுக்கணும் மாதிரிதான் ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அது ஒன்று. ஓகே, இப்ப நம்ம நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க வெளிப்படைத்தன்மை இல்லையா? ரெண்டு பக்கமுமே இல்ல. உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டா நாங்க மேல்முறையீடு போவோம்னு திரு சிவகுமார் சொல்றாரு. ஆணையம் உத்தரவு போட்டா சொட்டு தண்ணீர் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா மறுநாள் தண்ணி திறந்து விடுறாரு. ஆனா அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது, நாங்க தண்ணீர் திறந்து விட மாட்டோம், இங்க எங்களுக்கே குடிநீருக்கு பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. இப்ப கர்நாடகாத்துல காவிரி விவகாரம் தொடர்பாகவோ மேகதாது விவகாரம் தொடர்பாகவோ எந்த டிரான்ஸ்பரண்டான வெளிப்படையான பேச்சு இல்லை. அதே மாதிரி இங்கேயும் ஒப்பிடுறாரு. தமிழ்நாட்டிலையும் என்ன பண்றாங்க, பேச்சுவார்த்தைக்கு என்ன பண்றாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்ட மாட்டேன்றாங்க, நீர்வளத்துறை செயலாளரை ஏன் மாத்துறாங்க, காத்திருப்போர் பட்டியல வைக்கிறாங்க, ஏன் நீர்வளத்துறை அமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரு, சட்டத்துறை அமைச்சர் மட்டும்தான் பேசுறாரு, எதுக்குமே அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு சொல்றாரு. அதான் ரைட். ஓகே, அதாவது இப்போ கர்நாடகாவை பொறுத்தவரையில் நான் என்ன ஒண்ணு சொல்றேன், அவங்க மேல நமக்கு நிறைய குறைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கு. பட் அவங்கள ஒரு ட்விட்டர் ஹேண்டில்ல வந்து அந்த ஒரு கர்நாடகா ரிவர்ஸ் இதை பத்தி ஒண்ணு போட்டுறாங்க. அதை தவிர அந்த இன்னொரு ஒரு வெப்சைட்டும் இருக்கு, அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதை தவிர வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்டோட வெப்சைட்டும் இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான தகவல்கள்லாம் தரவுகள்லாம் இருக்கின்றன. இந்த மாதிரி செய்யுங்கன்னு நான் வந்து பல தலைமைச் செயலாளர்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு 7-8 வருஷமா சொல்றேன். யாரையும் தமிழ்நாட்டில் செய்யல, அதை விட்டுருங்க, அது ஒரு இது இருக்கு. ஸோ அதனால வெளிப்படைத்தன்மை என்பது நம்மளுக்கு ஒரு பாரம்பரியமாக இருக்கிறதா நீங்க கேட்டீங்களே, இந்த அரசுக்கு மட்டும் இல்லை, அது பாரம்பரியமாக இருக்கிறதாங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதை வைத்துக் கொள்வோம். ஆனா இப்போ இது வந்து நீங்க இந்த விஷயத்துல இருக்கா பாரம்பரியமா இல்ல, பொதுவா விஷயத்துல இருக்கான்னா, பட் ஒரு பாயிண்ட், இப்போ அவரு விவசாயத்துறை அமைச்சர் தான் முதல் முறையா அவர் தான் வெளியில சொன்னாரு. வினோத் தான் சொல்றாரு ஆகஸ்ட் 3ஆம் தேதி செல்ல போகிறார் அப்படின்னு. இந்த முன்னெடுப்பு இவர் எடுத்தது, விஜய் அவர்கள் எடுத்தது. அது அவங்க யாரும் கூப்பிடல. இன்ஃபேக்ட் சிவகுமார் வந்து இம்மீடியட்டா அவர் கேட்ட பொழுது, பேசின பொழுது வியாழக்கிழமை வாக்குல தான் பேசுறாரு. அவர் சொல்றாரு நான் எனக்கு 2-3 நாள் டைம் கொடுங்க. அதனால அவர் ஆரம்பத்தில் இருந்தே சிவகுமாருக்கு இவர் அங்க வருவதில் அவருக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. ஆனா சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் 3 நாள் கழிச்சு மாத்திக்கிட்டார். அதுவே என்னை பொறுத்தவரையிலையும் ஒரு டெலிபரேட் ஸ்ட்ராட்டஜியோன்னு எனக்கு தோன்றது. அதாவது இப்ப விஜய்க்கு வந்து எடுப்புல வராதப்பான்னு சொன்னா அசிங்கமா இருக்கும். சரி, சோ அதனால நீ இப்ப வந்து நிலவரம் கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம் ஒன்றை பார்த்து விட்டு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிருக்கலாம். அதனால அது எனக்கு அது இல்ல. பட் வெளிப்படைத்தன்மை பத்தி நீங்க கேக்குறீங்க, வெளிப்படைத்தன்மை குறைவுதான். தமிழ்நாட்டிற்கு இந்த விஷயம் இல்ல, பொதுவாகவே பல விஷயங்கள்ல, அது காவேரி விஷயத்துல நான் வந்து ரொம்ப அனுபவம். இப்ப சமீபத்துல இந்த காவிரி மேகதாது விவகாரத்துல அப்படிதான் நம்ம பேசுறோம், அதுல குறைவுதான்றீங்க. பேசும் மிக குறைவு. அதாவது என்ன சொல்றேன்னா, நீங்க இப்போ அதாவது அவர் வந்து தண்ணி திறந்து விட மாட்டேன்னு ஒரு போஸ்டரிங் பண்ணாரு. பட் அப்பொழுதே கபினியில வந்து தண்ணி வந்து இருந்தது. அதோட மட்டும் இல்லாம ஹேமாவதியில ஒரு அளவுக்கு இருந்துச்சு. அதனால வந்து எப்படியும் அவங்க தண்ணி திறந்த ஒரு மழை. ஆனா அந்த மழை வருவதை கர்நாடகாவுடைய அக்கௌண்டபிலிட்டி பத்தி நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அவங்க எல்லாரும் ஒருமித்த கருத்தோட இருக்காங்க, தண்ணி தரக்கூடாது ஆனா கட்டணும்ன்றதுல ஒருமித்த கருத்தோட இருக்காங்க. அது இங்க டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றத பத்தி நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. நம்ம கவர்மெண்ட் கிட்ட டிரான்ஸ்பரன்சி இருக்கா இல்லையான்னு வேணா நம்ம விவாதிக்கலாம்.